வாழ்க்கை முழுவதும் நம்ம விடுமுறை தினமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம காலையில் எழுந்திரிச்சி வேலைக்கு போகிறதுக்காகவே என்ன பண்ணுறோம், காலையிலே ரெடி ஆகிறோம். சாப்பாடெலாம் கட்டிக்கிட்டு காலையிலே ரெடியாகி அப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் ஒரு 6 மணிக்கு தான் வீட்டுக்கே வராங்க. 6 மணி 7 மணிக்கு தான் வீட்டுக்கே வராங்க. சிலர்லாம் 8 மணிக்கு வராங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வேலை வேலை வேலைன்னு ஒரு மாதிரி கொத்தடிமைத்தனமான வாழ்க்கை முறை இது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொத்தடிமைத்தனம். அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணி அது ஒரு வகையான கொத்தடிமைத்தனம்னா இது நாமளே விரும்பி போய் நான் கொத்தடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு கொத்தடிமைத்தனமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை இது. இப்படி வாழ்வதற்காக தான் இது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு இவ்வளோ இந்த மாதிரி கவர்ச்சியாக ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு ஒரு சிறைச்சாலையை கவர்ச்சிகரமாக கட்டிட்டு அதுக்குள்ளே போய் நம்மளை அடைச்சா எப்படி இருக்கும்? சிறைச்சாலையில் ஏசி போட்டால் எப்படி இருக்கும்? சிறைச்சாலைக்குள்ளே டிவி மொபைல் ஃபோன் எல்லாருமே கொடுத்து சிறைச்சாலைக்குள்ளே பஸ்ஸு ஏரோப்ளைன்லாம் விட்டால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏரோப்ளைனு அல்லது மின்சாரம் நல்ல மின்விளக்கு வெளிச்சத்தில் ஒரு சிறைச்சாலை நல்ல ஏசி அல்லது மின்விசிறி கழிப்பறை வசதிகள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த சிறைச்சாலையில் எல்லா வசதியும் இருக்குது. இந்த கைதிகளுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. இந்த மக்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. ஏரோப்ளைன் போகணுமா, ஒரு சிறைச்சாலையிலேருந்து இன்னொரு சிறைச்சாலைக்கு போகணுமா, ஏரோப்ளைன் வசதி இருக்குது, டிவி இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்ச்சியாக நல்லா சாப்பாடு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். சிறைச்சாலை வாழ்க்கை, கொத்தடிமைத்தனம். எப்போ பார்த்தாலும் தொழில் 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 தொழில்னு 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம். அதனால தான் மக்களுக்கு ஒரு விடுமுறை கிடைக்காதா அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த கொத்தடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு விடுமுறை வந்தால் சொந்த ஊருக்கு ஓடுறாங்க. அவ்வளோ பேர் படையெடுக்கிறாங்க. சென்னையிலலாம் ஒரு பொங்கல் லீவ்லாம் வந்துன்னா 5 நாள் லீவ் தொடர்ச்சியாக வருதா, விடுறா வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஓடியே போயிட்டு அப்புறமா வராங்க. கொஞ்சம் சுவாசிச்சுட்டு தண்ணி கடியில் ரொம்ப நேரம் அழுத்தி வச்சவங்கள மேலே சுவாசித்து திரும்பவும் உள்ளே போனால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான். அந்த மாதிரி அப்போ மக்கள் நம்ம விடுமுறைக்கு ஆசைப்படுறோமே, அப்போ நம்ம ஒருவேளை சோம்பேறியா அப்படின்னு மக்களுக்கு அதில் ஒரு சந்தேகம். நம்ம விடுமுறைக்காக ரொம்ப ஆசைப்படுறோம், விடுமுறை வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுறோம், ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறதுக்காக நமக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகுது? மக்களுக்கு ஒருவேளை நாம் ரொம்ப சோம்பேறியா அப்படின்னு நினைக்கிறேன். நாம் சோம்பேறி கிடையாது. இந்த நடைமுறை தான் ரொம்ப தப்பு. இந்த வேலைன்னு ஏதோ வேலைன்னா பெரிய இது மாதிரியும் இதுக்கு ஆடு மாடுகள் எவ்வளோ அதுகளுக்கெல்லாம் ஒரு விடுமுறை தான். எப்போ பாருங்கள் விடுமுறை தான். ஆனால் அவைகளும் வாழத்தானே செய்யுது. ஆடு மாடுகள் பறவைகள் அவை எல்லாமே விடுமுறை தான். எவ்வளோ அற்புதமான வாழ்க்கை பாருங்கள். ஆனால் அதுக்காக நம்ம அப்படியே வாழ்ந்துட முடியாது. ஏன்னா எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு பாதுகாப்புக்காக தான். நம்ம இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ்கிறோம். நம்மளை எந்த உயிரினமும் வேட்டையாடலை. அதுதான் நாம் அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். வேறு என்ன கஷ்டன்றீங்க? வேறு ஒன்றும் இல்லை. நாம் சாதித்தது எதுன்னா பிற உயிரினங்களின் வேட்டையாடுதலிருந்து நாம் தப்பித்து விட்டோம். இல்லைன்னா வச்சிங்கன்னா ஒரு வயசு டக்குன்னு இந்த சிங்கம் புலி சிறுத்தைகள்லாம் நம்மளை கடித்து வேட்டையாடும். மலைப்பாம்பெல்லாம் முழுங்க ஆரம்பிச்சிடும். முதலையெல்லாம் கடித்து குதற ஆரம்பிச்சிடும். அப்படி தான் குதிரையே நம்ம உயிரினங்கள் எல்லாமே அப்படி தான் செத்துக்கிட்டு இருக்கும். எந்த உயிரினமாக இருக்கட்டும், சிங்கம் கூட ஒரு கட்டத்தில் இன்னொரு உயிரினத்துக்கு பலியாயிடும். அந்த உணவு சங்கிலிருந்து நம்மளை எப்படா சாப்பிட்லான்னு சில உயிரினங்கள் காத்துக்கிட்டே இருக்கும். நம்மளை வேட்டையாடுறதே சில உயிரினங்களோட வேலையாகவே இருக்கும். சிறுத்தைகள், சிங்கங்கள், கரடிகள், முதலைகள், மலைப்பாம்பு, கொடூரமான கொலை. இந்த உலகத்தில் பிறந்ததுக்காக உயிரினங்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை என்ன தெரியுமா? கொடூரமான கொலை. கொடூரமாக வேட்டையாடப்பட்டு கொலை செய்யப்படுவது தான் இந்த உலகத்தில் பிறந்த உயிரினங்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை. உணவு சங்கிலிலேருந்து எதுவுமே தப்ப முடியாது. நாம் அதைத்தான் சாதிச்சிருக்கோம். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி மனுஷங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி உணவு சங்கிலிலேருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம். நம்மளால் ஒரு 120 வயசு வரைக்கும் வாழணுங்கிற அந்த ஆசை, கனவு, அதில் ஒரு நம்பிக்கை, உத்தரவாதம் அதெல்லாம் இருக்குதுன்னா என்ன காரணம்னாக்க நம்ம அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி வச்சுருக்கோம். நிறைய உயிரினங்களை கொண்டுட்டோம். மிருகங்களை, அதாவது சிங்கம் புலி சிறுத்தைகள்லாம் ஏகப்பட்டது இருந்தது. எல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டோம். இப்போ கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி அப்படியே தமிழ்நாடு முழுக்க நம்ம நடந்து போனால் கூட நீங்கள் எங்கேயுமே உங்களுக்கு ஒரு சிங்கமோ புலியோ உங்களை வேட்டையாடாது. நீங்கள் பார்க்கவே முடியாது. அது அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கோம். அந்த பிற உயிரினங்கள், நம்ம வேட்டையாடுகிற உயிரினங்கள் எதுவுமே இல்லாத அளவுக்கு
இந்த தமிழ்நாடு முழுதும் நீங்கள் நடந்து போனீங்கன்னா, இந்தியா கூட நீங்கள் நடந்தே போகலாம். உலகத்தில் கூட நீங்கள் நடந்து போனீங்கன்னா எங்கேயாவது காட்டு பக்கமாக போகக்கூடாது. மற்றபடி எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு பயமே இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை வந்து நீ ஒரு காட்டில் போனால் வருமா? ஒரு காட்டில் ஒரு ஆடோ மாடோ அப்படி தனியாக சுற்றி தெரிஞ்சுதுன்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை அது உணர முடியுமா? அது வேட்டையாடுதலேருந்து தப்பிச்சு வர முடியுமா? ஒரு குதிரையாக இருக்கட்டும், அவ்வளோ வேகமாக ஓடுற ஒரு குதிரை கூட வேட்டையாடப்படும் சிங்கம் புலி சிறுத்தைகளால். ஒரு குதிரை காட்டுக்குள்ளே சுதந்திரமாக சுற்றி திரிய முடியுமா? நம்மளை எதுவும் பண்ணாது அப்படின்னு உயிர் வாழ முடியும் அப்படி கிடையாது. எப்போ வேணாலும் அங்கே சாவு காத்திருக்கு. இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்டையாடப்படுவது, இந்த உணவு சங்கிலி, அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக தான் நாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மனித வாழ்க்கை என்பது கொஞ்சம் கஷ்டமானது. பிற உயிரினங்களை விட திட்டமிட்டு வாழ்வது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக இப்படி ஓவராக கஷ்டப்படக்கூடாது. அதாவது அங்கேருந்து தப்பிச்சு இங்கே ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி அந்த காட்டு வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சு நாமளே ஒரு உலகத்தை உருவாக்கணும். பார்த்தீங்களா? காட்டு உலகம் என்பது அது ஒரு உலகம். காடுகள் தான் நமது உலகம், நமது வாழ்விடமும் அதுதான். காடுகள் தான் நமது வாழ்விடம். அதுலேருந்து தப்பிச்சு நம்ம எங்கே மாட்டிக்கிட்டோம்? இன்னொரு உலகத்தில் போய் மாட்டிக்கிட்டோம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் மாட்டிக்கிட்டோம். அந்த காடுகளே தேவலாம் போலுக்கு. அதோட கொடூரமாக இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது. ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதாவது வேட்டையாடப்படுவதற்கு தாண்டி இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? வாகனங்களால் வேட்டையாடப்படுகிறோம். மோட்டார் வாகனங்களால் வேட்டையாடப்படுகிறோம். 2 வீலர், காரு, பஸ்ஸு, லாரி, இதில் அடிபட்டு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறாங்க. 10 லட்சம் பேருக்கு கை கால்கள்லாம் போகுது. இப்போ எவ்வளோ பேர்? அப்புறம் உணவால் வேட்டையாடப்படுகிறோம். மோசமான உணவுகளால், தவறான உணவுகளால் நாம் வேட்டையாடப்படுகிறோம். ஆக இப்போ வேட்டையாடுதல்ங்கிறது இப்போவும் நடக்குது. ஆனால் வேறு. முன்னாடி காடுகளில் வாழ்ந்தப்போ பிற உயிரினங்கள் நம்மை வேட்டையாடி கொண்டிருந்தது. இப்போ வந்து நம்மளை வேட்டையாடுறது எது தெரியுமா? இந்த குற்றங்களால் நாம் வேட்டையாடப்படுகிறோம். போர் நடைமுறைகளால் வேட்டையாடப்படுகிறோம். நோய்களால் வேட்டையாடப்படுகிறோம். நோய்களை தருகிற உணவுகள் நம்மை வேட்டையாடுகிறது. அப்புறம் வந்து மோட்டார் வாகனங்களால் வேட்டையாடப்படுகிறோம். இப்படியே பல கோடி பேர் வேட்டையாடப்படுறாங்க. ஆக நம்ம எதை தான் சாதித்தோம்? அங்கேருந்து தப்பி இங்கே மாட்டிக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம பாதுகாப்பாக வாழணுன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு உத்தரவு, அதாவது பிற உயிரினங்களை நம்ம வேட்டையாடுகிற பிற உயிரினங்களை நம்ம கொண்டுடணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம வேட்டையாடுகிற பிற உயிரினங்களை தற்காப்பாது நம்ம பாதுகாத்துக்கிற ஒரு நடைமுறை. அப்படி அது ஒன்று. அதே நேரத்தில் அதுக்காக அந்த பள்ளத்தாக்கிலேருந்து தப்பிச்சு இந்த பள்ளத்தாக்கில் விழுந்த மாதிரிலாம் இருக்குது. இது இயந்திர அறிவியல்ங்கிறது பாதாட பள்ளத்தாக்கு. அணு உலைகளெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கானு, அணு ஆயுதங்களை குவிச்சு வச்சுருக்கானுங்க. அதனால் இதில் வந்து அந்த பள்ளத்தாக்கிலேருந்து இறங்கி இந்த பள்ளத்தாக்கில் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? மனுஷங்க வந்து ஒரு பாதுகாப்பு அங்கே பாதுகாப்பாக நம்ம வாழணும். இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் அதுக்கான தீர்வு கிடையாது. ஆமாம், நம்ம எதுக்காக நம்ம இப்படிப்பட்ட பாதுகாப்பு? அப்புறம் உணவு பாதுகாப்பு. மனுஷங்க வந்து எதுக்காக வந்து ஒரு உணவு பாதுகாப்பு? மனுஷங்க ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க? உணவு பாதுகாப்பு. இப்போ தினசரி உணவுக்காக நீங்கள் காடு மேடுன்னு அலைய வேண்டாம். நீங்களே திட்டமிட்டு விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு பாதுகாப்பு. வேட்டையாடுதல் என்பது ஒரு பாதுகாப்பு. வேட்டையாடுதலிலிருந்து நம்ம தப்பிக்கிறோம். உணவு சங்கிலியிலிருந்து நம்ம தப்பிக்கிறோம். அது ஒரு பாதுகாப்பு. அடுத்து உணவு பாதுகாப்பு. அது பிற உயிரினங்கள் நம்மை வேட்டையாடுவதிலிருந்து நம்ம தப்பிக்கிறோம். அது ஒரு பாதுகாப்பு. எதுக்காக மனுஷங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம். மற்றபடி அவங்க அறிவு படைத்தவர்கள், அவங்க பெரிய ஆராய்ச்சியாளர்கள், பெரிய அறிவாளிகள், அவங்களுக்கு வந்து எதையாவது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணல. அந்த பெருமைக்கு எல்லாம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இல்லை. மனுஷங்களோட நோக்கம் உணவு சங்கிலிருந்து தப்பிக்கணும். பாதுகாப்பு தான். அது பாதுகாப்பு ரொம்ப அளவுக்கு அதிகமான பாதுகாப்பை பலப்படுத்தும். அப்புறம் என்னென்னா இந்த உணவு பாதுகாப்பு. வாழ்நாள் முழுவதும், அதாவது தினசரி நம்ம ஒரு ஊரில் வாழ்ந்துக்கிட்டே நமக்கு தேவையான உணவை பெறுவது எப்படி? அதுதான் விவசாயம். நிலத்தில் விவசாயம் பண்ணி அப்புறம் வந்து அதிகப்படியான உணவுகளை சேமிக்கிறது, பதப்படுத்துறது, பக்குவப்படுத்தி சேமித்து வைக்கிறது. அதன் மூலம் ஒரு வருடம் முழுவதற்கும் நமக்கு தேவையான உணவு தேவையை நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம். இதுக்கு தான் இந்த உணவு பாதுகாப்பு, உணவு சங்கிலிலேருந்து விடுபடுற அந்த இப்படிப்பட்ட பாதுகாப்புக்காக மனுஷங்க கஷ்டப்படுறாங்க. அதுக்காக அந்த கஷ்டமே நம்ம கழுத்து நெரிக்குதுன்னா, அதாவது மனுஷங்க எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா, வேட்டையாடுதலிருந்து தப்பிப்பது, உணவு சங்கிலிலேருந்து தப்பிப்பது, அப்புறம் வந்து உணவு பாதுகாப்பு. வருடம் முழுவதுக்கும் தினசரி உணவு தேவை.
ஆக இந்த மாதிரியான பாதுகாப்புக்காக நம்ம கஷ்டப்படுறாங்களா, அந்த கஷ்டமே நம்ம கழுத்து நெரிக்குது. இதான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் விடுமுறை கொடுக்குறானுங்க, அது கூட வேலை வாங்குறானுங்க. சில முதலாளி நாய்கள் சொறி பிடிச்ச முதலாளி நாய்கள் என்ன பண்ணுறானுங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை வாங்குறானுங்க. 12 மணி நேரம் கூட வேலை வாங்குறானுங்க. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை வாங்குறானுங்க. என்னடா இது கவர்ச்சிகரமான கொத்தடிமைத்தனமாக இருக்குது. இந்த இயந்திர அறிவியலும் இந்த மாதிரி மின் விளக்குகளால் ஜொலித்து கொண்டிருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகம் இது ஒரு நவீன கவர்ச்சிகரமான ஒரு கொத்தடிமைத்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். நீ இந்த மாதிரி வேலை பார்த்தா உனக்கு வீடு கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு ஆசை கட்டுறானு. இந்த சிறைச்சாலைக்குள்ளே உனக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல மின் விளக்குகள் இருக்குது, மின் விசிறி இருக்குது, ஏசி இருக்குது, என்ன வேணாலும் இருக்குது, டிவி இருக்குது அப்படின்னு நம்மளை ஒரு சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு வந்துட்டானுங்க. அந்த மாதிரி அதனால் ஒரு வாழ்நாள் முழுதும் விடுமுறையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மனித விருப்பமாக இருக்குது. அதனால் அது இப்படி விடுமுறையாக நினைக்கிறதுனால நம்ம ஒரு சோம்பேறியா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுதான் விடுதலை. இங்கே விடுமுறை கிடையாது, அது விடுமுறை அல்ல, அது விடுதலை. கொத்தடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டும். இந்த மாதிரி நாள் முழுதும் ஒரு நல்ல பொழுதுகளையெல்லாம் இந்த மாதிரி வீணடிச்சிட்டு கிடக்குறானுங்க மனுஷங்க. நாள் முழுதும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தொழில்னுட்டு என்னடா இது, ஒரு விளையாடுறதுக்கு ஒரு மைதானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு நீச்சல் குளம் கிடையாது. ஸோ அப்படி கை கால்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. போய் வேலை பார்த்தோமா வீட்டில் படுத்தோமா அப்படின்னு ஒரு வளர்ப்பு கோழி மாதிரி இருக்காங்க மனுஷங்க. வளர்ப்பு கோழியை போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வாழ்நாள் முழுதும் விடுமுறை தினமாக இருக்க வேண்டும். அதுதான் மனித விடுதலையாக இருக்க முடியும். வாழ்நாள் முழுதும் விடுமுறை தினமாக இருக்க வேண்டும். அதுதான் மனித விடுதலையாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய விருப்பமே. விடுமுறைனா ஏன் மக்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க? எப்போ பொங்கல் வரும்? வருஷந்தோறும் தான் பொங்கல் வருது. இப்போ முடிஞ்ச பொங்கல் இனிமேல் அடுத்த வருஷம் வரணும். இதெல்லாம் ஒரு காரணம் காட்டி மக்கள் விடுமுறையை தான் கொண்டாடுறாங்க. அந்த விடுமுறை தினத்தில் ஒரு புதுமை. ஒரு தீபாவளினா அதில் ஒரு புதுமை, பொங்கல், பட்டாசு, பலகாரம் அப்படின்னு அந்த விடுமுறை தினங்கிறத அது ஒரு கொண்டாட்டமாக. அதுவே பொங்கல்னால் இப்போ கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோதான். ஆனால் அடிப்படையில் விடுமுறைக்காக தான் அதை வரவேற்கிறாங்க, எல்லாருமே வரவேற்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி மூட நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட விடுமுறையை ஏன் வரவேற்கிறாங்க சொல்லுங்கள்? அவங்களுக்கு தீபாவளினா அது ஏதோ நரகாசுரன் சொல்கிறாங்க, நரகாசுரனை கொண்டாங்க. அப்போ அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் அந்த ஒரு எல்லாருமே விடுமுறை தினத்தை விரும்பாதவங்க இருக்கவே முடியாது. எனக்கு விடுமுறைனாலே பிடிக்காதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியும். அந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் விதிவிலக்காக இருப்பாங்க, அவங்கள நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அந்த மாதிரி விடுமுறை தினத்தை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. இதுக்கு என்ன காரணம்னா, மக்களுக்கு விடுமுறை தான் விடுதலை உணர்வை தருகிறது. விடுமுறை தருகிறது. ஒரு சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கான ஒரு சூழல் என்பது விடுமுறை தினங்களில் நிலவுகிறது. அதுதான் இப்போ இரவு நேரத்தில் கூட உழைக்கிறாங்க பாருங்கள். கொத்தடிமைத்தன வாழ்க்கை முறையில் நைட் டியூட்டி. இப்போ இரவு நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ பேருந்து ஓடுது, எவ்வளோ ஆம்னி பேருந்து, எவ்வளோ ஊர் விட்டு ஊர் பேருந்து. அந்த டிரைவர்லாம் பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அதை பண்ணிகிட்ருப்பாங்க. இரவுனா தூங்கணும்னு ஆசை தான். அந்த இரவு நேரத்தில் தூங்க தான் ஆசைப்படும் மனசு, முழிச்சிருக்கணுங்கிற ஆசை வர. அது பாருங்கள் இப்போ எத்தனை பேர் ஒரு கொத்தடிமைகளாக. இதெல்லாம் தியாக வாழ்க்கை. கொத்தடிமைத்தனம் என்பது ஒரு தியாக வாழ்க்கை. ஆனால் அது மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கவே முடியாது. அந்த தியாகத்தில் ஒரு மகிழ்ச்சி அப்படி வேணால் எடுத்துக்கலாம். தவிர அவங்களுக்கும் ஒரு விடுமுறை தினம்னா வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் ஷிஃப்ட்டு முறை கொண்டு ஒரு வாரம் அது ஒரு ஆறுதல், அவ்வளோதான். தவிர அப்போ எது விடுமுறை, இந்த மாதிரி நடைமுறை, இந்த மாதிரி கொத்தடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை. இந்த மாதிரி விடுமுறை தினமாக வாழ்நாள் முழுதும் விடுமுறையாக இருக்க வேண்டும். அதுதான் மனித உயிர்களின் இலக்கு, லட்சியம், நோக்கம். ஏன்னா பிற உயிரினங்கள் எப்படி வாழுது பாருங்கள். நம்ம மனுஷங்களாக வாழ்ந்ததுக்கு இது என்ன தண்டனையாக என்ன? காலையில் வேலைக்கு போயிட்டு சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வேலைக்கு போயிட்டு பொழுதன்னைக்கு அங்கே வேலை பார்த்துட்டு அங்கே என்ன அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த வேலை. தொழிலுங்கிறது அவ்வளோ என்ன பெரிய இன்பமாக இருக்குது. வேலை செய்ய வேண்டியதான், ஒரு அளவு தான். ஒரு 3 மணி நேரம் வேலை பார்க்கணும், அவ்வளோதான். மனுஷங்களால் முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்னு நினச்சி எதில் சாதிக்கணும் தெரியுமா? மனுஷங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு எதில் போய் நம்ம மனுஷங்க அந்த விஷயத்தை நிரூபித்து காட்டணும் அப்படின்னா, வாழ்நாள் டெய்லி 3 மணி நேரம் வேலை பார்த்தா போதும், வாழ்ந்துடலாம், மனுஷங்களால் முடியாதது எதுவும் இல்லை,
டெய்லி 3 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். இப்படித்தான் மனுஷங்க தன்னை நிரூபிக்கணுமே தவிர, சும்மா மனுஷங்களால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 12 மணி நேரம் உழைக்கிறது, 18 மணி நேரம் உழைக்கிறது. இவர் கடின உழைப்பாளி, இவருக்கு செலவைங்கப்பா, இவர் புத்தகத்தில் இவரோட பள்ளிப்பாட புத்தகத்தில் அவருக்கு ஒரு பாடத்தை ஒதுக்குங்க, பக்கத்தை ஒதுக்குங்க, அப்படின்னு சொல்லி விருது கொடுங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி கிடையாது. அது பைத்தியகாரத்தனம், முட்டாள்தனம். வாண்டடாக போய் ஒரு ஆடு கசாப்பு கடையை நோக்கி போகிறது கதை தான் அது. அதனால் வாழ்நாள் முழுதும் விடுமுறை தினமாக இருக்க வேண்டும். தினமும் அதுக்காக நம்ம ஒரு வேலையும் பார்க்கக்கூடாது, ஒரு வேலையும் பார்க்காம வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறது தப்பு. மனித உயிர்கள் இன்னும் மனித உயிர்களாக நம்ம பாதுகாப்பாக வாழ்வதற்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தை நம்ம எதிர்நோக்கி தான் ஆகணும். அதுக்காக ஓரளவுக்கு கஷ்டத்தை, அந்த கஷ்டமே நம்மளை கழுத்தை நெரிக்கக்கூடாது. சும்மா 3 மணி நேரம் டெய்லி 3 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். எப்போ இது எங்கே நடக்குதுன்னா 2040 மனித உயிர்களின் விடுதலை எப்போ தெரியுமா வருது? 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்கிற இந்த கொத்தடிமை உலகம் என்பது செயலிழக்க போகுது. அதுக்கப்புறம் பாருங்கள், விடுதலை உலகம் ஆரம்பித்து விடும். மனித உயிர்களுக்கு விடுதலை கிடைத்துவிடும், படிப்படியாக விடுதலை கிடைத்துவிடும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அங்கே பார்த்திங்கன்னா நான் அதற்கான ஊரை வடிவமைச்சிருக்கேன், அதற்கான விதிமுறைகளை உருவாக்கியிருக்கேன். அங்கே எல்லாருமே விவசாயம் தான் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் 8 வயசுக்கு மேலே எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படுகிறது. அந்த விளைநிலத்தில் அவங்க தினமும் 3 மணி நேரம் உழைச்சா போதும். 3 மணி நேரம் உழைச்சி அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணணும். அடுத்தவங்களுக்கு தேவையான உணவெல்லாம் அப்படி கிடையாது. அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு சீசன்லேயும் அதிகமாக கிடைக்கிற உணவுப் பொருட்களை எப்படி சேகரித்து வைப்பது, சேமித்து வைப்பது, பதப்படுத்துவது, அதற்கான முயற்சி தான் அவர்கள் ஆராய்ச்சியில் அந்த ஆராய்ச்சியில் அவர்கள் ஈடுபடுவார். வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஆராய்ச்சி, அவர்கள் வாழ்வதற்கு தேவையான ஒரு ஆராய்ச்சி. இதுதான் ஆராய்ச்சி, இதுதான் அறிவு. வாழ்வதற்கு தேவையான அறிவுங்கிறது இதுதான். அறிவுன்னா இவனுக்கு என்னன்னே தெரில. அறிவுன்னா என்னப்பா? நம்ம வாழ்வதற்கு நாம் செய்கிற ஆராய்ச்சி, அதன் மூலம் கிடைக்கிற ஒரு விடைகள், பதில், அதுதான் முடிவு, தீர்ப்பு. அதுதான் உனக்கு ஆராய்ச்சி. அதுதான் அறிவு. வாழ்வதற்கு உனக்கு ஒரு அறிவு தேவை. இப்போ இப்போ ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்களுக்கு வாழ்நாள் முழுதும் உணவு தேவை. ஆனால் 2 ஏக்கர் விவசாய நிலம் தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தேவையான உணவை அந்த 2 ஏக்கர் விவசாய நிலத்துலேருந்தே உற்பத்தி பண்ண முடியுமா? அதை எப்படி சாத்தியப்படுத்துகிற? அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீ எப்படி சாத்தியப்படுத்துகிற? அதுதான் அறிவு. அறிவுன்னா இது தாங்க, அவ்வளோதான். வாழ்வதற்கு தேவையான அறிவு. அப்போ நீ எப்படி அதிகப்படியான நெல்லிக்காய் நிறையா உற்பத்தி ஆகுதா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நெல்லிக்காய் மரம் வச்சுருப்பாங்க. ஒரு நெல்லிக்காய் மரம் போதுமானது. அங்கே ஒரு வயல் முழுதும், ஒருத்தரோட தோட்டம் முழுதும் நெல்லிக்காய் மரம் அப்படி வைக்கக்கூடாது. ஒரு தோட்டத்தில் எல்லா மரமும் இருக்கணும். 8 வயசுக்கு மேற்பட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுகிற அந்த 2 ஏக்கர் விளைநிலத்தில் எல்லா மரமுமே இருக்கணும். நெல்லிக்காய் மரம் இருக்கணும், மாமரம் இருக்கணும், கொய்யா மரம் இருக்கணும், சீத்தா மரம் இருக்கணும், இப்படி எல்லா மரமே இருக்கணும். அப்போ ஒவ்வொரு அதுக்கு மரத்துக்குன்னு ஒரு சீசன் இருக்கும். இப்போ நெல்லிக்காய் மரமா, அது ஒரு சீசன் வருமா, நிறைய நெல்லிக்காய், ஒரு மரத்துலேருந்தே ஏகப்பட்ட 1000 நெல்லிக்காய் கூட இப்போ காய்க்கும். அந்த 1000 நெல்லிக்காவையும் வீணடிச்சிடக்கூடாது, தின்னு தீர்த்திட முடியாது. அதை சேகரித்து வைக்கணும். தேன் ஊற்றி அதை வெட்டி லைட்டாக வேக வச்சு, கஷ்டப்பட்டு நெருப்பை பற்ற வச்சு, அதில் நிறைய வேக வச்சு, அதை வெயிலில் காய வச்சு, அதை தேனில் ஊற வச்சு, அதை ஒரு 6 மாதத்துக்கு சாப்பிட்லாம். டெய்லி 3 நெல்லிக்காய் வீதம், 4 நெல்லிக்காய், ஏன்னா வேக வச்சு தானே 4 நெல்லிக்காய் கூட சாப்பிட்லாம். அது ஒன்றாகாது. தேனில் ஊற வச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். சுற்றி இருக்கிறவங்களுக்கு டெய்லி ஒரு 2-3 வயிறு நிரப்பணுமே. வயிறு நிரப்புறதுக்கு அந்த மாதிரி 4 நெல்லிக்காய் கூட சாப்பிட்லாம். தேன் நெல்லிக்காய் பச்சையாக ஒரு நெல்லிக்காய் கூட ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது கஷ்டம். பச்சையாக ஒரு நெல்லிக்காய் தான் சாப்பிட முடியும், தினமும் சாப்பிட முடியாது. அது ரொம்ப கஷ்டம், வீரியம் அதிகமாக இருக்கும். அதனால் அதை வேக வைக்கும்போது நமக்கு டெய்லி சாப்பிட்லாம். ஏதாவது ஒரு குடுவை, சுரைக்காய் குடுவையோ, அல்லது ஏதோ ஒரு மண்பானை, அப்படி எதையாவது நம்ம ரெடி பண்ணணும். அல்லது கண்ணாடி குடுவை இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அந்த உலகத்துக்கு. அதில் நம்ம சேகரிச்சு, இதுதான் அறிவு, வாழ்வதற்கு தேவையான அறிவு. ஆனால் அதுக்காக நம்ம எப்போவும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். வாழ்நாளில் ஆராய்ச்சியாளர்களாகவே இருக்க வேண்டிய கட்டாயம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்குது. அங்கே போனால் அது குடிசையில் தானே வாழ்கிறாங்க, விவசாயம் தானே பண்ணுறாங்க, நாம ஏன் ஆராய்ச்சி பண்ணோமா? அங்கே அறிவுலாம் மக்களுக்கு தேவையா அப்படின்னு நினைக்காதீங்க. வாழ்வதற்கு தேவையான அறிவு, இத்தகைய அறிவு என்பது இப்போ உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு உணவு நீங்கள்
சேமித்து வைக்கணும். வாழ்நாள் தினமும் உங்களுக்கு உணவு வந்து இப்போ உங்களால் சொல்ல முடியுமா, ஒரு வருஷத்துக்கு உங்களால் தினமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2 ஏக்கர் நிலம், அந்த 2 ஏக்கர் நிலத்துலேருந்து தினமும் ஒரு வருடம் முழுவதும் உங்களால் உணவை பெற முடியுமா? எவ்வளோ சவாலான விஷயம் பாருங்கள். முடியுமா முடியாதா சொல்லுங்கள், நான் கேட்குறேன்ல, சொல்லுங்கள். முடியுமா முடியாதா? அப்போ அது கொஞ்சம் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அது முடியுமா நம்மளால்? அது எப்படி முடியும்? 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்துட்டா தினசரி உணவு அதுலேருந்து நமக்கு கிடைக்குமா? அப்போ கிடைக்க வைக்கணும். அதுதான் மனிதங்களால் முடியாது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே தான் நீங்கள் நிரூபிக்கணும். எல்லாருக்குமே இந்த மாதிரி 8 வயசு எல்லாருக்குமே 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு கூட்டு முயற்சி, வெறும் தனி முயற்சி மட்டும் கிடையாது, ஒரு கூட்டு முயற்சியாகவும் இருக்கணும். ஆனால் தனித்தனியாக தான் விளைநிலம் கொடுக்கப்படுகிறது. அப்போ அதற்கான ஆராய்ச்சியில் அவங்க ஈடுபடுவாங்க. ஒரு ஊரில் 4800 பேர் இருப்பாங்க. 300 கூட்டு குடும்பம், ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேர், 300 × 16 4800 பேர் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் விளைநிலம் 2 ஏக்கர் விளைநிலம், 8 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் விளைநிலம் கையில் கொடுக்கப்படும். ஆனால் ஒருத்தர் பிறந்துட்டாலே அவங்களுக்கு விளைநிலம் அங்கே தயாராக இருக்கும். ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேருக்கு மேலே பிறக்க மாட்டாங்க. 2 பேர் மட்டுமே. ஒவ்வொரு தம்பதியினரும் 2 குழந்தைகளுக்கு மேலே பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஒருத்தர் தனது சார்பாக ஒருவரை இந்த உலகத்தில் விட்டு போக வேண்டும். இதுதான் கணக்கு. இப்படி ஒரு கணக்கு கடைபிடித்தால் அந்த 16 பேருக்கு மேலே அந்த எண்ணிக்கை கூடவே கூடாது. மக்கள் தொகை எண்ணிக்கை, ஒரு ஊரின் மக்கள் தொகை எப்போ 4800 தான் இருக்கும், 800க்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு எப்போவுமே கூடாது, குறையவும் செய்யாது. அந்த மாதிரியான ஒரு நடைமுறை மூலமாக அவர்கள் தங்கள் உணவை எப்படி பூர்த்தி செய்வது, அதை சேமித்து வைக்கணும். பெரிய சவால். அந்த 4800 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதே நேரத்தில் தனித்தனியாக முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள். இதில் ஒரு ஒற்றுமையை பாருங்கள். ஒரு ஊரில் 4800 பேர் இருக்கிறாங்கன்னா 4800 பேரும் தங்களுடைய தினசரி உணவுக்காக அவங்க முயற்சி பண்ணணும். தினசரி உணவு தேவையை எப்படி பெறுகிறார்கள்? ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அவங்க உணவு தேவையை எப்படி பூர்த்தி பண்ணுறாங்க? ஒவ்வொரு வருடம் முழுவதும் தங்களுக்கு தேவையான உணவு தேவையை எப்படி பூர்த்தி செய்கிறார்கள்? இதுதான் சவால். வாழ்நாள் முழுதும் ஒரு வருடத்திற்கு தேவையான உணவை எப்படி அந்த 2 ஏக்கர் நிலத்திலேருந்து பெற முடியும்? அதுதான் சவால். அதுக்கு ஆராய்ச்சியாளராக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஆராய்ச்சி பண்ணால் தான் முடியும். அதை சாதித்து காட்டணும். எல்லாருக்குமே அந்த போட்டி. அது ஒரு போட்டி. 8 வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுத்துட்றாங்க, கையில் கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்கு தயாராக இருக்கும். அப்படி இருக்கும்போது இது ஒரு போட்டி. இதை நீங்கள் எப்படி சாதிக்கிறீங்க? இதை நீங்கள் எப்படி ஆராய்ச்சி பண்ணி அப்போ ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அறிவுபூர்வமாக வாழ வேண்டிய கட்டாயம் இருக்குது. கட்டாயம் இருந்தால் இதை சாதிக்க முடியும். இதை எப்படி சாதிக்கிறது? அப்போ தான் நீங்கள் நிலையாக ஒரு இடத்துல வசிக்க முடியும். அப்போ தான் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். இல்லைன்னா நீங்கள் உணவை தேடி நாடோடிகளாகத்தான் அலைய வேண்டிய சாபம் வந்துவிடும். சாபகரமான வாழ்க்கை உங்களுக்கு வந்துவிடும். அதனால் இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக மக்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தங்களை ஆராய்ச்சியாளர்களாக மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் எதிர் வருகிற காலகட்டங்களில் அவர்கள் வாழ முடியும். மூட நம்பிக்கைகளை கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மூட நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு வாழவே முடியாது அங்கெல்லாம். அதனால் அப்போ அவங்க ஒரு தினமும் 3 மணி நேரம் வேலை தான் செய்வாங்க. இதில் பாருங்கள், அதுக்காக வருடந்தோறும் உங்களுக்கு உணவு தேவை. அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். அந்த உணவு தேவை என்பது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாகவும் அச்சுறுத்தலாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்காக நாள் முழுதும் அதை அந்த பயத்தில் நாள் முழுதும் உழைச்சிட்டு இருக்கக்கூடாது வயல்வெளியில். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள், இன்பமான விஷயங்கள்லாம் இருக்குது. தொழிலுக்காகவே 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் பொழுதன்னைக்கும் அந்த தோட்டத்திலே உழைச்சிட்டு இருக்க முடியாது. ஒரு 3 மணி நேரம் உழைச்சி காலைல 7 மணிக்கு போனோமா 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். காலைல 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தோமா அப்புறம் விளையாடணும், ஆடணும், பாடணும், குடும்பம், குழந்தைகள், தாத்தா பாட்டி, விளையாட்டு, ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது தொழிலுக்காக 3 மணி நேரம் மட்டும்தான் இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனுஷங்க செலவழிக்கிறாங்க. மீதி உள்ள தினமும் 3 மணி நேரம். மீதி உள்ள நேரங்களில் அவங்க ஆடல் பாடல், கூடி ஒன்றா உட்காந்து கதை பேசுகிறது, இந்த மாதிரி தான். நீச்சல் அடித்து குளிப்பது, இது போல ஒரு வாழ்க்கை. எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை பார்த்திங்களா? இதுதான் மனுஷங்களோட ஆசையை. இப்படி வாழணுங்கிறது தான் அவங்களுடைய அந்த ஆழ் மனசில் உள்ள ஆசையே. இதுதான் விடுதலை உணர்வு. இதைத்தான் விடுதலைன்னு சொல்லுவாங்க. இதுதான் மனித விடுதலை. மனித உயிர்கள் விடுதலை அடைந்தால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது இதுதான். அதனால்
நம்ம வந்து விலங்குகளாக விலங்குகளாக இருக்கும்போது நம்ம காடுகளில் வாழும்பொழுது அதில் ஒரு சுதந்திரம் இருந்தது. ஆனால் அந்த சுதந்திரத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லை. இப்போ பிற உயிரினங்கள் இருக்குல்ல, ஆடு மாடு கழுதை குதிரை இதிலெல்லாம் அவைகள் சுதந்திரமாக தான் இருக்குது. ஆனால் அந்த சுதந்திரத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லை, உத்தரவாதம் இல்லை. கண்டிப்பாக எந்த ஒரு உயிரினமும் பிற உயிர்களால் வேட்டையாடப்பட்டு ஒவ்வொரு உயிரினத்தின் வாழ்க்கையும் கொடூரமாகத்தான் முடிகிறது பிற உயிரினங்களோட வாழ்க்கையில். அப்போ அந்த வாழ்க்கையை நமக்கு பிடிக்காம தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. இந்த மாதிரி பிற உயிரினங்களால் நம்ம கொடுமையாக வேட்டையாடப்படக்கூடாது, நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும். இந்த மாதிரியான தேவைகளை நோக்கங்களை அடிப்படையாக வைத்து தான் நம்ம மனித உயிர்களாக மனம் எனும் நோய் அதனால தான் ஏற்பட்டுச்சு. மனம் என்கிற நோய்ங்கிறது வந்து அந்த வேட்டையாடப்படுவது, கொடூரமாக வேட்டையாடப்படுவது, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பயந்து போய் அப்போ தான் அந்த பயத்தில் தான் மனம்ங்கிற நோயே வருது. அந்த மனம் என்கிற நோயை வச்சுக்கிட்டு ஏன்னா அது ஒரு பயம் தானே. நோய் ஏன் வருது, அந்த நோயை எப்படி கட்டுப்படுத்த முடியும், அது என்ன எதிர்பார்க்குது, அந்த பயத்தை எப்படி கட்டுப்படுத்துறது. மனம் என்கிற நோய் என்னென்னா அது ஒரு அழிவுபூர்வமான பயம், அழிஞ்சு போகிற ஒரு பயம். அந்த நோயை கட்டுப்படுத்துறது என்பது அந்த பயத்தை கட்டுப்படுத்தணும். அப்போ தான் அந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். நீ பயந்துக்கிட்டே இருக்க, ஒரு பிரச்சனை என்னென்னு, எனக்கு பயங்கரமாக பயம் வருதுங்க, எனக்கு பயந்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு பயம் தாங்க முடியல அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வாக இருக்கும், அந்த பயத்தை கட்டுப்படுத்துறது தான். அப்போ அந்த பயத்தை எப்படி கட்டுப்படுத்த முடியும், அந்த பயத்துக்கான காரணம் என்ன, காரணத்துக்காக நீ பயப்படுற, இந்த மாதிரி எனக்கு பிற உயிரினங்கள் வேட்டையாடிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துக்காக நான் பயப்படுறேன். அப்போ அந்த பயத்தை நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டா அந்த பயம் அடங்கிருமா. அப்போ என்ன பண்ணால் உன்னை வேட்டையாடுகிற பிற உயிரினங்களை நாம் வேட்டையாடுவோம். இங்கே வந்து 100 புலி இருக்குது, அந்த புலியை பார்த்தான்னு நீ பயப்படுற. 100 சிங்கம் இருக்குது, 100 புலி இருக்குது, 100 கரடி இருக்குது, அதை பார்த்து தானே நீ பயப்படுற. அது எப்போ வேணாலும் உன்னை வேட்டையாடிடும், கடித்து கொதறி உன்னை சாப்பிடும். கழுத்தில் அந்த கோரப்பற்களை பதிச்சு உன்னை கிழித்து அப்படியே கடித்து கொதறி நீ உயிரோட நீ இன்னும் செத்துருக்கவே மாட்டே. அப்போ கூட உன்னுடைய தொடைக்கறியை அது சாப்பிட்டுட்ருக்கும், உன்னுடைய தொடக்கறி ஆனால் இன்னும் உயிர் போகல உனக்கு, அப்படி சாப்பிட்டுட்ருக்கோம். அதை நினச்சி தான் நீ பயப்படுற. அந்த மாதிரி சாவுமோ அப்படின்னு, அந்த மாதிரி சாவு உனக்கு கண்டிப்பாக வரும், அதை நினச்சி தான் நீ பயந்துகிட்ருக்க. அப்போது உன்னுடைய பயத்தை அடக்கணுன்னா அறிவுரையால் முடியாது. பயப்படாத, இது எல்லாத்துக்கும் வரக்கூடிய விஷயந்தான். மனுஷங்களாக பிறந்துட்டோம், உயிர்களாக பிறந்துட்டோம், இது நம்மளை வேட்டையாடப்பட்டு தான் நம்ம சாவோம், இது நம்ம தலைவிதி அப்படிங்கிறது மட்டும் அந்த பயத்தை எப்படி கட்டுப்படுத்தும், அது கட்டுப்படுத்தாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, உனக்கு பயம் தானே, இந்த சிங்கம் புலி எல்லாத்தையும் கொண்டுருவோமா. இப்போ பார், எல்லாத்தையும் நாங்கள் கொண்டுட்டோம். 100 புலி இருந்தது, 100 சிங்கம் எல்லாத்தையும் கொன்னாச்சு, சிறுத்தைகள் எல்லாத்தையும் கொண்டாச்சு, கரடி. இப்போ உன்னை கொல்றதுக்கு எந்த உயிரினமே இல்லை. இப்போ உனக்கு பயம் இருக்கா இல்லையா? ஆமாங்க, இப்போ எனக்கு சுத்தமாக பயம் போச்சுது, எனக்கு இப்போ பயமே இல்லை. இதுதான் வந்து இந்த மனம் என்கிற நோய் எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்படின்னா, மனம் என்கிற நோய் ஏன் ஏற்பட்டது, மரண பயத்தால் தான் ஏற்பட்டது. மரண பயம், இந்த பிற உயிரினங்களின் வேட்டையாடுதல், அதனால் ஏற்பட்டது. அப்புறம் வந்து உணவு இல்லாமல் போயிடுவோமோ, தினசரி உணவு கிடைக்காம போயிடுமோ, நாடோடியாக அலைய வேண்டி இருக்குது, அந்த ஒரு பயம். அப்போ இந்த நாடோடியாக அலைய வேண்டிய அவசியம் இல்லை. உணவுக்காக நீ விவசாயம் பண்ணுற நடைமுறையை கற்றுக்கோ, உனக்கு தேவையான உணவுகளை நீயே உற்பத்தி பண்ணிக்கோ, அதிகப்படியாக விளைகிற உணவுகளை நீ சேமித்து வைக்கிறவும் பதப்படுத்துறதுக்காகவும் கற்றுக்கோ. தினசரி உனக்கு தினமும் உணவு கிடைக்கிற அந்த உறுதித்தன்மையை ஏற்படுத்திக்கோ. அதன் மூலம் அந்த உணவு பற்றாக்குறை காரணமாக உனக்குள் எழுகிற அந்த பயம், பட்னி கடந்துருவோமோ, செத்து போயிடுமோங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, உடல் வளர்ச்சி சிறப்பாக இல்லாமல் போயிடுமோ, உடல் வளர்ச்சியில் குறைபாடு ஏற்பட்டு விடுமோ, ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு விடுமோன்னு நீ பயப்படுறல, அந்த பயத்தை நீ போக்கிக்கலாம் எப்போ விவசாயம் செய்வதுங்களும். அது மாதிரி பிற உயிரினங்கள் வேட்டையாடி விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயத்தை போக்கணும் அப்படின்னா பிற உயிரினங்களை நாம் வேட்டையாடுறோம். அப்போது வந்து இப்போ ஒரு அமைதி வந்துருச்சா, ஒரு பாதுகாப்பு வந்துருச்சா. இப்படித்தான் அந்த மனம் என்கிற நோய் கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. ஏன்னா மனம் என்கிற நோய்ங்கிறது வந்து என்னது, அது பயத்தினால் வந்தது, மரண பயத்தால் உருவான ஒரு நோய். அது மரண பயத்தால், ஒரு மரணத்தை பற்றிய அச்சம், பிற உயிரினங்களால் நாம் வேட்டையாடப்படுவோம் அப்படிங்கிற அந்த அச்சம். அது மாதிரி நோய்களால் ஏற்படுகிற பயம், நோய் வந்துருமோங்கிற பயம். நோய் வந்துருச்சுன்னா ஐயோ அப்புறம் அவ்வளோதான், நரகத்துக்குள்ளே போன மாதிரி தான். அப்போ என்னாகும் அப்படின்னா, அப்போ அந்த நோய்களை குணப்படுத்தினா தான் அந்த பயம் ஒன்று. அப்போது நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்போ மனம் என்பதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா, மனம்னா முதல்ல என்னென்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அந்த நோய் வந்தது அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். மரண பயத்தால் இந்த மாதிரி காடுகளில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம், பிற உயிரினங்கள் நம்ம வேட்டையாடும். அப்போ அது சம்மந்தமான ஒரு பயம். அது மாதிரி உணவு பற்றாக்குறை, தினமும் உணவு வேணும்.
பட்டினியாக கிடக்க முடியாது, பட்டினி உயிரை கொல்லுது. அப்போ அதுலேருந்து ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவை. அப்போ இதெல்லாம் தான் மனம் என்கிற அந்த நோய்க்கு காரணமாக இருக்கிறது, நோய்கள் உருவாதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ மனம் என்கிற நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். மனம் என்கிற நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா சுற்றி நம்ம வேட்டையாட துடிக்கிற உயிரினங்களை நாம் கொண்டுடணும். அது இல்லாமல் நம்ம பண்ணணும். நம்ம வெளியில் போனால் நிம்மதியாக போகணும். ஒரு சிங்கமோ புலியோ நம்ம வேட்டையாடினோன்னு பயந்து போகக்கூடாது. நீங்கள் காடுகளில் போய் வாழ்ந்து பாருங்கள். கொடைக்கானல் அங்கெல்லாம் நிறைய காடுகள் இருக்குது. அந்த காடுகளில் வாழ்ந்து பாருங்கள். எப்போ எங்கேருந்து சிங்கம் வரும், எது வரும், யானை வரும், அப்படின்னு சொல்லி புலி வரும்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து வெளியில் வேலைக்கெல்லாம் போகும்போது அந்த மக்கள், நாங்கள்லாம் இருந்திருக்கேன், 2 நாள் இருந்திருக்கேன். அப்போ எனக்கு அந்த உணர்வுலாம் இருந்திருக்கு. வெளியே கழிப்பிட வசதி அங்கெல்லாம் கிடையாது. அப்போ வெளியில் காடுகளுக்கு தான் போவாங்க. ஆனால் அப்போ எப்போ பார்த்தாலும் கரடி வந்துடுமோ அது வந்துடுமோங்கிற ஒரு பயத்திலே தான் அவங்க இருப்பாங்க, வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்தளவு ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை முறை. அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை, அந்த பயத்தை போக்கணும் அப்படின்னா சுற்றி அந்த உயிரினங்கள்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வேட்டையாடுகிற உயிரினங்கள்லாம் அதை நாம் வேட்டையாடி விட வேண்டும். அப்போ தான் அந்த மனம்ங்கிற நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், அமைதி அடையும். அது மாதிரி உணவு பற்றாக்குறையை போக்கணும். தினசரி உணவு கிடைக்கும். நம்மளுக்கு 10 நாளைக்கு தேவையான உணவு என்கிட்ட இருக்குது, 1 மாதத்துக்கு தேவையான உணவு என்கிட்ட இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே சொல்லும்போது அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை, பகிர்ந்து உண்பது, உணவு தேவையை பூர்த்தி செய்வது, இது இந்த பயம். அப்புறம் வந்து ஒரு குடிசையில் பாதுகாப்பாக மழை வெயில் இதுலேருந்துலாம் பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பான குடிசையை உருவாக்கி அதன் மூலம் ஒரு பயத்தை போக்குறது. மனுஷங்களுக்கு இன்னொரு பயம் என்னென்னா இந்த வெயில், மழை, குளிர், பனி இதிலேருந்து பாதுகாக்கிறது. அப்போ அதுக்கு தேவை அந்த பயமும் மனுஷங்களுக்கு இருக்குது. அந்த பயமும் நம்மளை சாகடிச்சிடும், அதுவும் நம்மளை சாகடிச்சிடும். இந்த வெயில், மழை, பனி, குளிர். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இயற்கை நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் சாதகமானது தான். மார்கழி மாத குளிர் தான் கொஞ்சம் கடுமையாக இருக்குமே தவிர மற்ற நாட்கள் ரொம்ப தோழமையாக பழகுகிற உணர்வு தான் இருக்கும். அதுவே வந்து ஒரு காஷ்மீராக இருக்கட்டும், ஒரு பெரிய ஐரோப்பாவெல்லாம் போனீங்கன்னா பயங்கரமான பனி, அதுவே உங்களை சாகடிச்சிடும். உங்களை சாகடிக்க துடிக்கிற, அதாவது 10 நாள் கூட பட்டினியாக இருந்துடலாம். ஒரு நாள் இரவு அந்த பனியில் நீங்கள் திறந்த வெளியில் படுத்துட்டிங்கன்னா நீங்கள் காலி, அவ்வளோதான், நீங்கள் செத்துருவீங்க. அது உங்களை சாகடிச்சிடும். அப்போ அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த வீடு, அவங்க வாழ்விடம் இதெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். முதல்ல அந்த இடத்துல வசிக்கவே கூடாது. பனியெல்லாம் வருதா, அந்த மாதிரி பனிப்பகுதி இல்லாத ஒரு பகுதியில் போய் வாழ்கிறது தான். ஏன்னா பனியெல்லாம் வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த எந்த உணவும் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு 6 மாதத்துக்கு உணவே கிடைக்காது. பனி பகுதியில் வந்து எந்த உணவும் உற்பத்தி ஆக முடியாது. அப்படி இருக்கும் அந்த இடத்தவே காலி பண்ணிட்டு போகணும். என்னை பொறுத்தவரை வருடம் முழுவதற்கும் எந்தவித இடையூறும் இல்லாத பகுதிகளை நோக்கி மக்கள் போக வேண்டும். வருடத்தில் 6 மாதத்தில் இங்கே ஒரே பயங்கரமாக பனி இருக்குங்க, எதுவுமே விவசாயமே பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிற நாடுகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி அந்த பகுதிகளில் நீங்கள் வசிக்கவே கூடாது. வருடம் முழுவதும் எந்த தடையுமே இல்லை அப்படின்னு உறுதியாக. இப்போ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் எந்த தடையுமே இருக்காது. அது மாதிரியான இடங்களுக்கு வந்துடணும். கேரளாலாம் பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் உணவு கிடச்சிக்கிட்டே இருக்கும், உணவு உற்பத்தி பண்ணலாம், விவசாயம் பண்ணலாம். ஆனால் பனி பயங்கரமாக பெய்யுது பாருங்கள், பனி பொழிவு, பனியால் மூடிடும். அந்த மாதிரி பகுதிகளில் ஒரு 6 மாதத்துக்கு அது மாதிரி இருக்குன்னா அங்கே 6 மாதத்துக்கு விவசாயமே பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துலலாம் வசிக்கக்கூடாது. அந்த இடத்து வாழ்நாள் அது வருடம் முழுவதும் எங்கே வந்து ஒரு நல்லா இருக்குது, விவசாயம் பண்ண முடியும், உணவை உற்பத்தி பண்ண முடியுமோ அந்த இடத்துல போய் நம்ம வந்து வசிக்க செல்ல வேண்டும். அதன் மூலம் ஒரு பயத்தை கட்டுப்படுத்துறது, மனம் என்கிற நோயை கட்டுப்படுத்துறது. இப்போ சுகர் அதிகமாகுது, அப்போ அதுக்கு என்ன பண்ண, வாக்கிங் போகிறோம்ல, அப்போ உணவில் கட்டுப்பாடு நம்ம கடைபிடிக்கிறோம், அதன் மூலம் சுகரை கட்டுப்படுத்துகிறாங்கல்ல. அது மாதிரி நீங்கள் மனம் என்கிற நோய் இருக்குல்ல, இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா மனம் என்கிற நோய் தான் சுகருக்கெல்லாம் கூட காரணம். மனம் என்கிற நோயை கட்டுப்படுத்தணுன்னா அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை இருந்தால் மட்டும்தான். 3 மணி நேரம் தான் உழைக்கணும், அதே நேரத்தில் பாதுகாப்பு இருக்கணும், பிற உயிரினங்களை நம்ம வேட்டையாடி விடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பின் மூலமாக மனம் என்கிற நோயை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அது மாதிரி உணவு தேவை, வாழ்நாள் முழுவதும் நமக்கு தினசரி உணவு தேவைப்படணும், அதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணுவதன் மூலமாக தான் நம்ம பயத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும். அந்த மனம் என்கிற நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் ஆராய்ச்சி மூலமாக. அதனால் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைங்கிறது காடுகளில் தானே வாழ போகிறாங்க, குடிசையில் தானே வாழ போகிறாங்க, அவங்களுக்கு எதுக்கு ஆராய்ச்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிக தவறு. அங்கே தான் ஆராய்ச்சி எல்லா காலத்துலேயுமே தேவை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் எப்படி ஆராய்ச்சி பண்ணாமல் வாழ முடியாதோ
அதுபோன்று இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலையும் ஆராய்ச்சி பண்ணி தான் ஆகணும். ஆராய்ச்சி பண்ணி அவங்க எளிமையாக வாழணும். எளிமையாக வாழ்வதற்காக ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இயந்திர அறிவியல் உலகம் என்பது நம்மளே கஷ்டப்படுத்திக்கிட்டு வாழ்வதற்காக ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணி ஆடம்பரமாக கஷ்டப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு வாழ்வதற்காக ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை உருவாக்கிட்டாங்க. ஆராய்ச்சி பண்ணி ஒரு பாதுகாப்பற்ற வாழ்க்கையை உருவாக்கிட்டாங்க. ஆனால் அதே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எளிமையாக வாழ்வதற்கு அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஈஸியாக வாழ்வதற்காக வருடம் முழுவதும் உணவை உற்பத்தி செய்ய வேண்டும். அதற்காக அவர்கள் ஆராய்ச்சி செய்வார்கள். மழைக்காலம் வருதா, மழையிலேருந்து தப்பிக்கணும், அதுக்காக ஒரு பாதுகாப்பான குடிசை எப்படி உருவாக்குவது, குளிர்காலம் வரப்போகுது, இரவு நேரத்தில் குளிரை தாங்குவதற்கு எப்படி நம்ம ஆடைகளை தயார் செய்வது, அதற்கான அதற்கான உணவுகளை தயார் செய்வது, அதற்கான நெருப்புகளை எப்படி உருவாக்குவது, அதுக்காக அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இதுதான் வாழ்க்கையோடு பொருந்திய ஒரு ஆராய்ச்சிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆராய்ச்சி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உயிர் வாழ முடியும். ஆராய்ச்சியை புறக்கணித்து விட்டு நீங்கள் வாழவே முடியாது. மூட நம்பிக்கையோடு எங்கேயுமே வாழவே முடியாது என்பது தான். அப்போ நீங்கள் ஒரு விடுமுறையை மனுஷங்க ஆராய்ச்சியின் மூலமாக ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா இந்த வாழ்நாள் முழுதும் விடுமுறை உணர்வை கொண்டாட வேண்டும். விடுமுறை உணர்வுடன் வாழ வேண்டும். நம்ம இன்றைக்கி சனி நேரம் ஆனால் விடுமுறை வருதில்ல, வெள்ளிக்கிழமை ஆனாலே அப்பாடா நாளைக்கு மட்டும் விடுமுறை, இன்றைக்கி மட்டும் எப்படியா கடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு சனி நேர் விடுமுறை நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அந்த நிம்மதி வாரத்தில் 7 நாட்களும் கிடச்சா எப்படி இருக்கும்? வாரத்தில் 7 நாளும் நிம்மதியாக வாழணுயா, விடுமுறை மாதிரியே வாழணும். ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற மாதிரி வாரத்தில் 7 நாளும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் எப்படி இருக்கும்? வாரத்தில் 7 நாளும் எங்கள் வாழ்வில் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. அதை விட சிறந்த சொர்க்கம் வேறு எதுவுமே கிடையாது. அப்போ அதைத்தான் நீ சாதிக்கணும். மனுஷங்க முடியாது, எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எதில் போய் உன் சாதனையை நிரூபிக்கணும் தெரியுமா? நீ எதை சாதித்து காட்டணும்னா வாழ்நாள் முழுவதும் விடுமுறை தினம், அப்படி ஒன்றால் சாதிக்க முடியுமா? அதை நீ சாதித்து காட்டு. வாரத்தில் 7 நாட்களும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத நீ சாதித்து காட்டு. அதுதான் நீ செய்ய வேண்டிய சாதனை. அப்படிங்கும்போது அப்போ நீ என்ன பண்ணணும்? அதுக்கு நீ எளிமையாக வாழணும். எளிமையாக வாழ்ந்தால் தான் நம்ம வாரத்தில் 7 நாளும் விடுமுறை தினமாக கொண்டாட முடியும். நீ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏரோப்ளேன், விண்வெளி ஆராய்ச்சி, கப்பல், பேருந்து, ஆஃபீஸு, தொழிற்சாலைன்னு போனோன்னு வாரத்தில் எல்லா நாளும் உனக்கு திங்கக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமையே எடுத்துடணும். ஞாயிற்றுக்கிழமை தேவையில்லை. ஞாயிற்றுக்கிழமைலாம் இருந்தால் அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமே உனக்கு ஆபத்தாக மாறிடும். விடுமுறை தினமே நீங்கள் அரசாங்கம் பார்த்தா விடுமுறை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் உற்பத்தி பாதிக்குது. அந்த இயந்திர அறிவியலை பாதுகாக்க முடியாது. இப்போ இந்த கொரோனா காலகட்டங்களில் விடுமுறை விட்டாங்கல்ல, அப்போ 1 மாதம் லாக்டவுன்லாம் போட்டாங்கல்ல தானே. அப்போ பாருங்கள், அந்த மாதிரி அதுவும் தப்பு. சும்மாவே இருக்கக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம சமாளித்து ஏற்கனவே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த விடுமுறை மனுஷங்களுக்கு தேவையில்லை. அப்போ தினம் நம்ம உழைக்கவும் செய்யணும், விடுமுறை தினமும் இருக்கணும். தினமும் ஒரு 3 மணி நேரம் உழைக்கணும் உணவுக்காக. ஒரு தொழிலுங்கிற 3 மணி நேரம் தான் இருக்கணும். மீதம் உள்ள நேரம் நம்ம மீதம் உள்ள நேரம் மகிழ்ச்சியாக ஜாலியாக ஆடல் பாடல் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரமாக ஒரு வாழ்க்கை, காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை. 3 மணி நேரம் மட்டுமே உழைக்கணும். ஆக முற்றிலும் நம்ம விடுமுறை எடுத்து விட முடியாது. ஒரு கொரோனா காலத்தில் லாக்டவுனில் நம்ம வீட்டில் எப்படி சும்மா படுத்து கிடந்தோம், அது மாதிரியும் நமக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரியும் நம்ம வாழ்ந்துட முடியாது. அதனால் தொழிலுங்கிறத நம்ம கொஞ்சம் அனுமதிச்சு தான் ஆகணும். அதுக்காக தினசரி 3 மணி நேரம் செஞ்சால் போதும். காலைல 7 மணிக்கு போகிறோம், 10 மணிக்கு வந்துடணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் எளிமையாக வாழணும். எளிமையாக வாழ்வதன் மூலமாக தான் நம்ம நிறைய விடுமுறை தினங்கள், வாழ்க்கையே ஒரு விடுமுறையாக உணர்வது போன்ற உணர்வை ஏற்படுத்த முடியும். இன்றைக்கி நம்மளால் ஏன் கொத்தடிமைகளாக, இன்றைக்கி பாருங்கள், தொழில் செய்கிற கொத்தடிமைகளாக மனுஷங்க எல்லாருமே மாறிட்டாங்க. ஆஃபீஸு, தொழிற்சாலை, வேலை அதுன்னு சொல்லிட்டு தினசரி நாள் முழுவதும் தொழில்னு செஞ்சு ஒரு கொத்தடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது காரணம் என்னென்னா, நம்ம தேவைகளை அதிகப்படுத்திக்கிட்டோம். ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுகிறோம். அதனால தான் நம்ம கொத்தடிமைகளாக மாறிவிட்டோம்.
ஆடம்பரமான வாழ்க்கை முறை என்பது கொத்தடிமைத்தன வாழ்க்கை முறையாகும். நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது, பணம் இருக்குது, நிறைய பெரிய வீடு, அது வேணும் இது வேணும், இந்த உலகத்தை பாதுகாக்கணும், மின்சார உற்பத்தியை பண்ணணும், தடையில்லாத மின்சார உற்பத்தி, தடையில்லாத போக்குவரத்து, அது இது தடையில்லாத பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்தாங்க. கொத்தடிமைத்தனம் என்கிற அந்த வலையில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஆடம்பரத்தை பாதுகாக்கணும்னா நீ கொத்தடிமையாக தான் இருக்கணும். இந்த மாதிரி உனக்கு நிம்மதியாகவே இருக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு சின்ன வீடுன்னு ஒருத்தர் இருக்குது, ஒரு சிறிய வீடு. அதில் வசிக்கிறவர் எப்படி இருப்பார்? அவர் நல்லா ஈஸியாக ஜாலியாக இருப்பார். அதுவே ஒரு பணக்காரர் என்ன பண்ணுவார்னா, அந்த பணக்கார வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்காக அந்த பணக்கார வீடு, ஒரு பெரிய வீடு, அதில் 4-5 வேலைக்காரங்க, காரு, பங்களா, இந்த மாதிரி வசதியை பாதுகாக்கிறதுக்காகவே அவர் நிம்மதியாக இருக்கவே முடியாது. பரபரப்பாக இருந்தே ஆகணும். ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை பாதுகாக்கணும்னா நிறைய பணம் தேவை. அதுவே ஒரு சின்ன வீடு, ஒரு 2000 ரூபா வாடகையில் ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டை பாதுகாக்கிறதோ அந்த வீட்டை பராமரிக்கிறதோ பராமரிக்கிறது அதுக்கு நிறைய பணம் தேவையில்லை. அப்போ அவர் நிம்மதியாக இருப்பார். குறைந்த தேவைகள் குறையாக இருக்கும்போது அந்த மாதிரி எளிமையாக வாழ்கிறாங்கள்ல, சிறிய வீடு, ஒரு 2000 ரூபா வாடகை கொடுக்குற மாதிரியான ஒரு வீடு, அதில் வாழ்கிறவங்களுக்கு பெரிய தேவைகள்லாம் அதிகமாக இருக்காது. அதனால் அவர் என்ன பண்ணுவார், நிறைய நேரம் குடும்பத்தோடு நேரம் செலவழிச்சிட்டு ஜாலியாக இருப்பார். நல்ல ஞாயிற்றுக்கிழமை, சனி, ஞாயிறு லீவு அப்படின்னு இருப்பார். அதுவே பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அவங்க வாழ்க்கையை பாதுகாக்கணுன்னாலே, அந்த கோடீஸ்வர வாழ்க்கையை பாதுகாக்கணுன்னாலே அவங்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பணம் தேவை. அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக அவங்க என்றைக்குமே நிம்மதி இல்லாமல், ஓய்வு இல்லாமல் வேலை செஞ்சிட்டே இருக்கணும். அவங்க நிம்மதியாகவே ஒரு ஓய்வாகவே இருக்க முடியாது. எல்லா நாளும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம ஆடம்பரமாக வாழ்ந்தால் அந்த மாதிரி நிம்மதி இல்லாமல் போயிடும். ஒரு பயமாகவே இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம இந்த ஒரு கோடீஸ்வரர் என்ன பண்ணணும், அவர் ஒவ்வொரு மாத வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்காகவே, அந்த கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ்வதற்காக அவருக்கு கோடிக்கணக்கான பணம் தேவை. அப்போ அவரால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? ஏன்னா அவர் தேவையை அதிகமாக்கிக்கிட்டார். அதனால் அவரால் அந்த ஆடம்பர வாழ்க்கை தேவைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக அவர் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். அவருக்கு விடுமுறையே கிடையாது. மற்றவங்களுக்கு கூட சாதாரண மக்களுக்கு விடுமுறை உண்டு. ஆனால் அந்த பெரிய பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு விடுமுறையே கிடையாது. அதனால் நம்ம வாழ்க்கையை எளிதாக மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு விடுமுறை தினமாக நமது வாழ்க்கையை மாற்ற முடியும். விடுமுறை நாளாக நமது வாழ்நாள் முழுவதும் விடுமுறை உணர்வுடன் வாழ முடியும், விடுதலை உணர்வோடு வாழ முடியும். இல்லைன்னா கொத்தடிமையாக தான் போக முடியும். அப்படிங்கிறதுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகமே சாட்சி. ஆடம்பரமான உலகம் இது. இந்த உலகத்தில் மனுஷங்க எல்லாருமே கொத்தடிமைகளாக மாறிவிட்டார்கள். கொத்தடிமையாக மாறி அப்போ அவங்களுக்கு ஒரு விடுதலை எதுனா எப்போ வரும்னா 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அது அவர்களுக்கு விடுதலை உலகமாகவும் விடுமுறை தின வாழ்க்கை போலவும் மகிழ்ச்சியை தரும் என்பது மட்டும் உண்மை.